மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இந்த நடைபயணத்தை அதாவது பில்லிகுண்டுல ஜூலை 1ஆம் தேதி காலையில தொடங்கி ஒவ்வொரு பகுதியிலையும் நம்முடைய நிர்வாகிகள், உழவர் பேரியக்கம் சார்பில் நம்முடைய பாட்டாளி நிர்வாகிகள் ஒவ்வொரு பகுதியிலும் மிக சிறப்பாக இந்த நடைபயண நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றார்கள். பில்லிகுண்டில் தொடங்கி பிறகு ஒகேனக்கல்ல வந்து, அங்கிருந்து பெண்ணாகரத்துல வந்து, பெண்ணாகரத்துல இருந்து தருமபுரிக்கு வந்து, தருமபுரியில இருந்து அப்புறம் சேலத்துக்கு வந்து, சேலத்துல இருந்து மேட்டூர் போயிட்டு, மேட்டூர்ல இருந்து பவானி வந்து, பவானில இருந்து ஈரோடு போய், ஈரோடுல இருந்து திருப்பூர் வந்து, திருப்பூர்ல இருந்து கரூர் போயிட்டு, கரூர்ல இருந்து திருச்சி வந்து, திருச்சியில இருந்து அப்புறம் இன்னைக்கு காலையில கல்லணையை பார்த்தோம், கல்லணையில இருந்து தஞ்சாவூர் வந்து, தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் வந்து மயிலாடுதுறை வழியா இன்னைக்கு பூம்புகாருக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம கட்சியினுடைய நிர்வாகிகள் அவ்வளோ உற்சாகமா இந்த நடைபயண நிகழ்வுகளை நடத்தி, அவ்வளவு பேர் அவங்களே செலவு பண்ணி உற்சாகத்தோடு இதெல்லாம் இந்த நேரத்தில் அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது பல பேர் மேடையில கூட அவங்க இடம் இல்லை, ஆனாலும் அவங்க உற்சாகத்தோடு அவங்களே, ஏன்னா எல்லாமே ஒரு உணர்வோடு இந்த நடைபயணத்தை வெற்றி பெற வச்சிருக்கிறார்கள். இது நம் பிரச்சனை, இது ஏதோ பாட்டாளி கட்சி பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனை. நமக்கு தண்ணி இல்லைன்னா நம் வருங்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவார்கள். அதனால இது உணர்வு போரான பிரச்சனை. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை நம்ம எடுத்து நடத்திட்டு இருக்க மற்ற கட்சிகள்லாம் குதிரை பேரம், ஆடு பேரம், கழுத பேரம், இப்படி எல்லாம் பேரம் பேசிட்டு இருக்கிற சூழல்ல இங்க இருந்து அங்க எம்எல்ஏ போறாங்க, அங்க இருந்து இங்க வராங்களா, இங்க இருந்து காசு கொடுக்கறாங்களா, லஞ்சம் கொடுக்கறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழர்களை காப்பாற்றுகின்ற ஒரு செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது தமிழர்களை காப்பாற்றுவது சாதாரண பிரச்சனை கிடையாது. சில பேர் நினைச்சுப்பாங்க, எனக்கு என்ன, நான் சென்னையில இருக்கிறேன், எனக்கு என்ன பாதிப்பு. சில பேர் ஊட்டியில இருக்கிறேன், நானு, எனக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. கன்னியாகுமரியில இருக்கிறேன், எனக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. என்ன, சோறு. நீங்க ஊட்டியில இருந்தாலும் சோறு எங்கிருந்து கிடைக்கும்? காவிரியில இருந்தா கிடைக்கும். சென்னையில வாழ்ந்தாலும் சரி, கன்னியாகுமரியில வாழ்ந்தாலும் சரி, அந்த சோறு இங்கிருந்து தான் உனக்கு போகுது. தண்ணி இல்லைன்னா சோறு கிடைக்காது. இது ஏதோ இன்னைக்கு மட்டும் இல்ல, அங்க அணையை கட்டிட்டானா அதன் பிறகு ஒரு சொட்டு தண்ணி கூட அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு சூழ்ச்சி செய்து 1974 கர்நாடகாவில் பாய்கின்ற காவிரி படுகையில அந்த பாசனம் மூலமாக கிட்டத்தட்ட 6.8 லட்சம் ஏக்கர் அங்கே விவசாயம் செய்தார்கள் 74. இன்னைக்கு அதே பகுதியில் 21 லட்சம் ஏக்கர் கர்நாடகாவில் விவசாயம் செய்கின்றார்கள். 6.8 லட்சம் ஏக்கர்ல இன்னைக்கு 21 லட்சம் உயர்த்திருக்கின்றார்கள். நம்ம 1974 தமிழ்நாட்டில் 29 லட்சம் ஏக்கரா இருந்தது, இன்னைக்கு 20 லட்சம் ஏக்கரா குறைஞ்சிடுச்சு. நமக்கு 9 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிடுச்சு, அவங்களுக்கு 15 லட்சம் ஏக்கர் அதிகமாயிடுச்சு. இப்போ மேகதாது கட்டிட்டாங்கன்னா அவங்க 21 லட்சத்திலிருந்து 30 லட்சமா உயரும், நமக்கு 20 லட்சத்திலிருந்து 10 லட்சமா குறையும். இந்த நிலை போயிடுச்சுன்னா நமக்கு பஞ்சம், பசி, பட்டினி, இது ஒரு வகையான ஒரு இனப்படுகொலையை நான் பார்க்கிறேன். நான் ஜெனோசைட். இலங்கையில அங்க இனப்படுகொலை நடந்தது. சிங்களத்துக்கு ஆளுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை. தமிழர்கள் அங்க வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு குண்டு போட்டு தமிழர்களை கொன்னாங்க. அதுவும் ஒரு வகையான இனப்படுகொலை. இனத்தை அழிக்கணும். இங்கேயும் அதே தான், தமிழர்களோட இனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும். அவங்களுக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கலன்னா இந்த இனத்தையே அழிக்கின்ற ஒரு இனப்படுகொலையா நான் பார்க்கிறேன். நான் இந்த மேகதாது அணை கட்டுவது, கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் சொல்வது, இந்த அணையை நாங்கள் தண்ணீருக்காக, குடிநீருக்காக நாங்கள் கட்டுகின்றோம். பெங்களூருக்கு தேவையான குடிநீர், பெங்களூருக்கு நீங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு 2018 வழங்கி அதுல 4.75 டிஎம்சி பெங்களூர் நகரத்துக்கு நீங்கள் குடிநீருக்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் அங்கே பெங்களூரில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து அவர்கள் தண்ணீர் ஏற்கனவே எடுத்துக் கொள்கிறார்கள். இப்போ பெங்களூருக்கு இன்னும் தேவை, இன்னும் 5 டிஎம்சி தண்ணீர். ஆனால் அவர்கள் மேகதாது அணை கட்டுவது 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை.
உங்களுக்கு தேவை 5 டிஎம்சி, கட்டுவது 70 டிஎம்சி. இன்னைக்கும் நீங்க அந்த 5 டிஎம்சிய ஏற்கனவே உங்களுக்கு கிருஷ்ணராஜசாகர் அணையில இருந்து வருது இல்ல தண்ணி, இன்னும் 5 டிஎம்சி அங்கிருந்து எடுத்துட்டு போங்க. ஒரு பைசா செலவில்லை உங்களுக்கு. கூடுதலா 5 டிஎம்சி எடுத்துக்கீங்க. நீங்க உங்களுக்கு வர தண்ணி நீங்க இன்னும் எடுத்துட்டு போங்க. எதுக்கு புது அணை உங்களுக்கு? அது 70 டிஎம்சி அணை. அதில் எவ்வளவு ஒரு பொய்யை முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நாம் நம்பக்கூடாது, நம்பவும் முடியாது. கர்நாடகாவில் 2028 இன்னும் 1.5 ஆண்டுகளில் இங்கே தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலுக்காக இந்த மேகதாது அணை கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவருடைய சொந்த தொகுதியில் வருகிறது. இந்த மேகதாது, அதனால்தான் அவர் அந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும், அந்த மாவட்டம் மாண்டியா மாவட்டத்திலே வெற்றி பெற வேண்டும், மீண்டும் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த மேகதாது போகாத ஊருக்கு வழி சொல்றது. பொய்யை சொல்லி இது குடிநீருக்காக நாங்கள் பயன்படுத்துவோம், இதுல ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டோம். ஒரு முதலமைச்சர் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு கர்நாடகாவில் மேகதாது அணைக்கு பூமி பூஜை போட்டாங்கன்னா நம்ம முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது தடுத்து நிறுத்த முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்நாடகாக்காரங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. யார் சொன்னாலும் கேட்கிற நிலையில இல்ல அவங்க. கர்நாடகாவில் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆளும் காங்கிரஸையும் பிஜேபி, ஜனதா தள், கம்யூனிஸ்டையும் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து எங்க சந்திக்கிறாங்க தெரியுமா? டி.கே. சிவகுமார் அவர் வீட்டில் எல்லா கட்சியும் சந்திக்கிறாங்க. அத்தனை கட்சிகளும் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டு பிரதமரை சந்திக்கிறார், நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறார், வேகமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். நேற்று பாத்தீங்கன்னா கர்நாடகா வனத்துறை வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு நேற்று அந்த மேகதாது இடத்துல போய் ஆய்வு நடத்தி 100 அடி ஆழத்துக்கு பள்ளம் போட்டு அதுல போய் அங்கே ரிசர்ச் பண்ற, ஆய்வு பண்றாங்க. இது தாங்குமா, அணை தாங்குமா, இதனால பூகம்பம் வருமா, அந்த அணை பகுதியில் இந்த காடு எவ்வளவு அழியும், எவ்வளவு மரங்கள் இருக்கு, எவ்வளவு வனவிலங்குகள் இருக்குன்னு கணக்கிட்டு போட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க யாருன்னா கர்நாடகா வனவிலங்கு வாரியம். ஒரு வனவிலங்கு வாரியத்தோட வேலையே வனவிலங்குகளை காப்பாற்றுவது, வனங்களை பாதுகாப்பது. அதற்கு நேரெதிராக கர்நாடகா வனவிலங்கு வாரியம் செயல்பட்டு இருக்கு. காரணம், அங்க முதலமைச்சர் அழுத்தம் கொடுக்கிறார். இங்க நேற்று நடக்குது அது ஆய்வு. ஆனா இங்க இந்த எம்எல்ஏ எப்ப போனாப்ல, எவ்வளவு காசு கொடுத்து வாங்கலாம், அங்கிருந்து எப்படி வாங்கலாம், இங்க கூட்டிட்டு வரலாம், எப்படி வெக்கக்கேடியாது. எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு, எவ்வளவு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இதுலதான் நாம கவனம் செலுத்தணும், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். கடந்த கால அனுபவம் நமக்கு தெரியும் இருக்கு. நம்ம கேட்காமலே 3 அணைகளை கர்நாடகா கட்டிட்டாங்க. 70, 71, 72 கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி. நம்ம அனுமதி இல்ல, நம்ம கேட்கல. உச்ச நீதிமன்றத்தில் அந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் வழக்கு போட்டார். இந்திரா காந்தி அம்மையாரு கலைஞரை பார்த்து, நீ வழக்கு திரும்ப பெறலனா ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடு, திரும்ப வாங்கிட்டார். அன்னைக்கு ஆரம்பிச்சது. நமக்கும் கர்நாடகாவுக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு 200 ஆண்டுகளாக. அப்ப கர்நாடகாவை இல்ல, கர்நாடகா 1956 கர்நாடகா மாநிலமே உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு முன்பு கர்நாடகா இல்ல. ஆனா அதுக்கு முன்புல இருந்து நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை.